ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடம் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 21ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன மிக முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசியானது மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதேசிங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசியானது சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசிங்க. அதனால் நாளைய இந்த ஏகாதேசி சனி பகவானுக்கு உகந்த ஏகாதேசி என்று சொல்லலாம். சனி பகவானை நாளினால் வழிபாடு செய்யும் போது சனி பகவானுடைய அருளும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பெருமாள் வழிபாடும் செய்யலாம். ஏகாதேசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாளுங்க. ஸோ பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதேசியில் பெருமாளுடைய பரிகாரங்கள் எது செய்தாலும் அது நமக்கு உடனடியாக பலனை கொடுக்கும். அதனால் பெருமாள் வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு செய்தாலும் சனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். ஸோ அதனால் நாளை நாள் பெருமாள் வழிபாடு தாராளமாக செய்யலாங்க. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகள் அடிப்படையில் நாளைய சனிக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நாளைய சனிக்கிழமை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் பற்றி அறிந்து கொள்வீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துகிட்ருக்குங்க. அந்த ப்ராப்ளங்கள் யாரெல்லாம் தராங்க அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்ட உங்கள் நிலை இப்போ மாறப்போகுதுங்க. தடையாக இருந்தவர்கள் பற்றி எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு தெரிய போகுது. அப்படி தெரியும் போது அதற்கேற்ப நாளை நாள் முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு. தடையாக இருந்தவர்களை பற்றி தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். அதனால் தடையாக இருந்தவர்கள் பற்றி நல்லா நாளை நாள் தெரியும் போது அவங்கள ஒதுக்கி வைங்க. ஸோ முடிவெடுக்க வேண்டிய நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தே தீரும். அந்த மாதிரி தான் கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அப்புறம் தாயார் வழியில் சில விரயங்கள் ஏற்படும். ஸோ தாயார் வழியில் மட்டும் நாளை நாள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தாயார் வழியில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாகிரும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இடையே மனக்கசப்பு உண்டாகும். குழந்தைகளுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். அதனால் பணிகள் நாளை நாள் நிறைவேறும் அப்படின்ட்டு ஈஸியாக இருக்க வேண்டாம். அலைச்சல் அதிகமாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சு அதற்கேற்ப நாளை நாள் ப்ரிப்ரேஷனோடு செயல்படுங்க. அதாவது முன் ஏற்பாடோடு செயல்படுங்க. அதுக்கப்புறம் சக ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் சக ஊழியர்கள்கிட்ட மனவிட்டு பேசுங்க. சக ஊழியர்கள்கிட்ட நாளை நாள் எந்த அளவுக்கு மனவிட்டு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு பயங்கரமாக கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. அதனால் பங்குதாரர்கள்கிட்ட கூட மனவிட்டு பேசுங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே வீணாக போகாது. அதனால் ஹார்ட் ஒர்க்கு தான் நாளை நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஆகாய நீல நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 8. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அதே போல் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதம் கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஸோ குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணிட்டேன். அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, மற்ற ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கான தாள்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனதிற்கு இதமான சில செய்திகள் கிடைக்கும். தன சார்ந்த நெருக்கடிகள் சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் விற்பனை மேம்படுத்துவீங்க. சக ஊழியர்களால் சில தொழிவுகள் ஏற்படும். உழைப்புக்குண்டான உயர்வு தாமதமாக கிடைக்கும். முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் ஏற்படும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பயணங்களால் சில மாற்றம் ஏற்படும். எதிர்கால சார்ந்த முடிவுகள் எடுக்கணும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும். அரசு சார்ந்த விஷயங்களில் தாமதங்கள் விலகும். சினம் குறையக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக மிதுன ராசி. இறைப்பணிகள் ஆர்வம் ஏற்படும். காரியங்கள் இருந்து வந்த தடைகள் விலகும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க. தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வரவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவோடு செயல்படுவாங்க. தனவரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும். அலுவலகத்தில் மதிப்பு கூடும். மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும். மாற்றம் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. உத்தியோக பொறுப்புகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாக இருக்கணும். உதாசீனமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமை வேண்டும். விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. சகோதரர்கள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம். உறவுகள் வழியில் ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் மூலம் மாற்றம் ஏற்படும். சுபகாரிய விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசி. பூர்வீக சொத்து விஷயங்களை திடீர் திருப்ப உண்டாகும். மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளணும். முதலீடு விஷயங்களில் கவனம் வேண்டும். ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கணும். மனதளவில் இருந்து வந்த தடுமாற்ற விலகி தெளிவு ஏற்படும். ஸோ இன்ப நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பெற்றோர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். நெருக்கமானவர்களோடு சில பணிகளை செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலக பணிகளில் மதிப்பு மேம்படும். சாந்தம் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி. மனதில் புதிய சிந்தனைகள் உண்டாகும். குழந்தைகளுடைய சூழ்நிலை இருந்து செயல்படணும். பிற இன மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இழுப்பறியாக இருந்து வந்த தனவரவு கிடைக்கும். நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தணும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான உயர்வு நிறைந்த நாளுங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படணுங்க. அடுத்ததாக கும்பராசி. தன நெருக்கடிகளை சமாளிக்கணும். தாயாருடன் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி குறித்த குழப்பம் நீங்கும். பெருகளுடைய ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததான் மீனராசி. கொடுக்கல் வாங்கலில் பொறுமையோடு இருக்கணும். கமிஷன் தொடர்பான விஷயங்களில் சூழ்நிலையை அறிந்து முடிவெடுக்கணும். பங்கு சந்தைகளில் திட்டமிட்டு செயல்படணும். மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கணும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சில நெருக்கடிகள் உண்டாகும். மொத்தத்தில் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அனைவரும் அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.